This video sponsored by SBO Digital Marketing School of Business Organization Private Limited. இது ஒரு பார்ட் டைம் ஜாப் கம்பெனி. இந்த கம்பெனி வந்து தமிழ்நாட்டில் லொக்கேட் ஆகிருக்குங்க. திருவண்ணாமலையில் இந்த கம்பெனி இருக்குது. இது பெஸ்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்புங்க. மேலும் விவரங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பருக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கீ ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் குழம்பே இல்லாமல் அப்படியே சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வாங்க ட்ரை பண்ணலாம். இதுக்கு வந்து நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருக்கேன். நீங்கள் வீட்டில் இருக்கிற சாப்பாடு அரிசி கூட எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த டம்ளரில் 2 டம்ளர் வந்து அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு இது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இது ஊறத்துக்குள்ளே நம்ம வந்து வெங்காயம் இதுக்கு என்னென்ன பொருள் தேவையோ அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் 2 டைம் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இதுக்கு ஒரு 4 பச்சை மிளகாய், 1 வெங்காயம், 1 தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா 2 பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, அப்புறம் 3 கிராம்பு, கொஞ்சமாக சீரகம், 2 அன்னாச்சி பூ, அப்புறம் முந்திரி ஒரு 15 முந்திரி நான் வந்து உடச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து குக்கரை அடுப்பில் வச்சுட்டு இதில் வந்து நான் 2 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்ததும் இதில் வந்து முந்திரி சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு முந்திரி வந்து நல்லா கலர் மானதும் நம்ம இதை வந்து ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இதுமாரி ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து இதுலேயே ஒரு பாதி வெங்காயத்தை வந்து ஒரு வெங்காயம் வெட்டி வச்சிடலாம். அதில் ஒரு பாதி வெங்காயத்தை நான் அதுலேயே சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த நெய்லேயே இதையும் வறுத்து நம்ம தனியாக தான் எடுத்து வச்சுக்க போகிறோம். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் இதை எடுத்துக்கிறேன். இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா டக்குன்னு வெங்காயம் வந்து கறியிடும். இப்போ இதோட நீங்கள் நெய் இருந்தாலும் நெய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சாலும் இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா நெய்லேயே பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வந்து ஒரு தக்காளியும் சேர்த்துக்கோங்க. ரொம்பலாம் வெங்காயம் வதங்க தேவையில்லைங்க, ஓரளவுக்கு வதங்கினா போதும். தக்காளியுமே அப்படி தான், ஏன்னா நம்ம இது திரும்பி வேகும்போது தக்காளி வந்து குழஞ்சிடும். இப்போ வந்து சாப்பாடுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தண்ணி வந்து 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸுக்கு வந்து நான் வந்து 1.25 கிளாஸ் அளவுக்கு வந்து தண்ணி எடுத்துருக்கேன். 3 கிளாஸ் தண்ணி வந்து நான் சேர்த்தேன். இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சுங்க. இப்போ வந்து அரிசி சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்த உடனே நீங்கள் அரிசி சேருங்க. அப்போ வந்து நல்லா வாசமாக இருக்கும். இப்போ வந்து அரிசி சேர்த்த உடனே நீங்கள் வந்து மேலே கொத்தமல்லி கொஞ்சமாக போடுங்க, மீதி அப்புறம் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் இறக்கி. இப்போ மூடி வச்சு உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் போட்டு எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து 4 விசில் கரெக்டாக இருக்கும் இந்த குக்கருக்கு. அதனால் நான் 4 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். ப்ரெஷர்லாம் இறங்கணுன்னே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது. குலையும் இல்லைங்க, நல்லா உதிரி உதிரியாக தான் இருக்குது. இப்போ மேலே வந்து நம்ம நெய்யில் வறுத்து வச்சல அந்த வெங்காயத்தையும் முந்திரியும் நல்லா தூவி விட்டுக்கோங்க. இதுக்கு முட்டை கிரேவி, அப்புறமா சன்னா மசாலா, தால் இதுமாரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டு இதுக்கு வந்து பக்காவாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. எந்த குழந்தையா இருந்தாலும் நல்லா விரும்பி சாப்பிடும். நெய் வாடையே பிடிக்காதவங்க கூட இந்த சாப்பாடை வந்து கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக இதுமாரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். அப்படியே இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.